Psalm chapter 109 verse 1 to 31. சங்கீதம் 109 1 முதல் 31 வரை வசனம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதையும். To the chief musicians, Psalms of the David. Hold not they and peace, O God of my praise. வசனம் 2. துன்மார்க்கனுடைய வாயும் கட்டுவாயும் எனக்கு விரோதமாய் திறந்து இருக்கிறது. கள்ள நாவினாலே என்னுடனே பேசுகிறார்கள். For the mouth of this wicked and this mouth of this deceitful have opened against me, they have to speak against me with a laying tongue. வசனம் 3. பகை உண்டவனுக்கும் வார்த்தைகளாலே என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னுடனே போர் செய்கிறார்கள். They compassed me about also with an words of the hater and forgot against me without a cause. வசனம் 4. என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதமாக்குகிறார்கள். நானே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். For my love they have my adventures, but I give myself unto my prayer. வசனம் 5. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னையே பகைக்கிறார்கள். And they have the reward me he will for good and hatred for my love. வசனம் 6. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி எவையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. Said though a wicked man over him, and let Satan stand at his right hand. வசனம் 7. அவன் நியாயம் விசாரிக்கப்படும்போது குற்றவாளியாக்க கடவன், அவன் ஜெபம் பாவமாக்க கடவுது. When he shall be and judged, let him be and condemned, and let his and prayer become sin. வசனம் 8. அவன் நாட்கள் கொஞ்சம் ஆக்க கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறு ஒருவன் பெறக்கடவன். Let his day be and few, and let another talk is an office. வசனம் 9. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவைகளுமாய் இருக்க கடவர்கள். Let his children be and fatherless, and his wife a widow. வசனம் 10. அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து திரிந்துண்ட கடவர்கள். Let his and children be and continually within bandage, and beg and let them and seek and bread also out of their desolate place. வசனம் 11. கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரிக்க கொள்வானாக. அவன் பரியாசத்தின் பலனை அந்நியர் பரிந்து கொள்ள கடவர்கள். Let the extraneous curse all that he hate, and let these strangers spoil his and labor. வசனம் 12. அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. There be and not you they extend mercy unto him, and shall let endure and be any to on the fair is fatherless children. வசனம் 13. அவன் சந்ததியார்கள் நிர்மூலமாக்க கடவர்கள், இரண்டாம் தலைமுறையிலே அவர்கள் பேர் அற்றுப்போவதாக. Let his and posterity be cut off, and in the generations following let their names be and blotted out. வசனம் 14. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவுது, அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. Let the iniquity of his and fathers be and remembered with the Lord, and let not the sin of these mothers be blotted out. வசனம் 15. அவன்
நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. Let them and be before the Lord and continually, that he may cut off the memories of them from this earth. வசனம் 16. அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானதை துன்பப்படுத்தி மனம் முறிவுகள் உள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. Because that here and remembered not to show mercy, but persecuted the poor and needy man, that he might even slay the broken in heart. வசனம் 17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற்று போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். As he loved causing, so let it come unto him. As delighted not in the blessing, so let it be fear from him. வசனம் 18. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தனி நீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். As he clothed himself with and crossing like as with his own garment, so let it come into his own abolish like water, and like oil into these bones. வசனம் 19. அது அவன் மூடிக்கொள்கிறது வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக. Let it be unto him as these garments which covereth him, and for this greatly with word wherewith he is girded continually. வசனம் 20. இதுதான் என்னை விரோதியாக்குகிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கும் விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தராலே வரும் பலன். Let ease and be their reward of the many adventures from this Lord, and of them that speak evil against me soul. வசனம் 21. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீரே உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினாலே என்னை விடுவித்தருளும். But do thou for me, O God the Lord, for their name's sake, because their mercy is on God, deliver thou me. வசனம் 22. நான் சிறுமையும் எளிமையானவன், என் இருதயம் எனக்குள் துக்குண்டு இருக்கிறது. For I am the poor and needy, and my heart is an wonder with me. வசனம் 23. சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளிகளைப் போல் பற்கடிக்கப்படுகிறேன். I am gonial like this shadow when it's undelected. I am those sit up and down as this locust. வசனம் 24. உபவாசத்தினால் என் முழங்கால் தளர்ந்து கிடக்கிறது, என் மாமிசம் புஷ்டியாயிற்று, உலர்ந்து போகிறது. My canals are awake through fasting, and my flesh will get of the witness. வசனம் 25. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். I come also reproach unto them, when they looked up at me they shake their hands. வசனம் 26. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படியே என்னை இரட்சியும். Help me, O Lord my God, who save me according to they my see. வசனம் 27. இதுவே உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. That they might know that this is their hand, that thou and Lord hast done it. வசனம் 28. அவர்கள் சபித்தாலும் நீரே ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியனே மகிழக்கடவன். Let them and curse, but I'll bless though when they and rise. Let them be an asmate, but let they and servant rejoice. வசனம் 29. என் விரோதிகள் லச்சைகளாலே மூடப்பட்டு
தங்கள் வெட்கத்தை சால்வை போல் தரித்து கொண்டு கடவர்கள். Let many adventurers be unclothed with an shame, and let them cover themselves and with their own confusion as with a mantle. வசனம் 30. கர்த்தரே, நான் என் வாயினாலே மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழ்வேன். I will greatly praise the Lord with my mouth. I will and praise him among the multitude. வசனம் 31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசகத்தில் நிற்பார். For he shall stand at the right hands of the poor, to save him and from those that condemn his soul.